Sangeeta Swarangal 2017 presented by SD Music. Sponsored by VMO Strengths, East Ham, London. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டாக்டர் சுரேஷ்குமார் பேசுகிறேன். நம்ம எஸ்டி மியூசிக் குடும்பம் ஒரு பிரம்மாண்டமான இசை போட்டியை நடத்திட்டு வராங்க. அதாவது சங்கீத சுரங்கள் 2017. இந்த போட்டியில் நிறைய பேர் கலந்துட்டு இருக்கீங்க. இதனுடைய முதல் கட்ட ரிசல்ட்ஸ் இப்போது வெளியாகுது. அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பெஷல் ஜட்ஜ் சிங்கர் மிஸ்டர் செந்தில் தாஸ் வந்து அவருடைய கருத்துக்களை நம்மளோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இதை உங்களுக்காக. வணக்கம், நான் உங்கள் பின்னணி பாடகர் செந்தில் தாஸ் பேசுகிறேன். எஸ்டி மியூசிக் பெருமையோடு வழங்குகிற சங்கீத ஸ்வரங்கள் ஸ்மியூல் ஆப்பில் வந்து நீங்கள் எல்லாம் வந்து ரொம்ப அழகாக ஒரு 33 டீம் ரொம்ப அழகாக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. உங்களோட ட்ராக்ஸ் எல்லாம் கேட்டு கேட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் நிறைகள் நிறையவும் இருக்குது, சில குறைகளும் இருக்குது. யாருமே வந்து பிறக்கும் போதே பெரிய ஞானஸ்தனாகவும் பெரிய கலைஞனாகவும் பிறந்துறது கிடையாது. எல்லாருமே அடிப்படையில் ஆனால் நான் கற்றுட்டு வர்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்ருதினா என்ன, தாளம்னா என்ன, அப்படி கற்றுக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். இது ஃபர்ஸ்ட் ரவுண்டு தான். இதுவே ஃபைனல்லே ஜட்ஜ்மெண்ட்லாம் ஒன்றுமே கிடையாது. இது ஃபர்ஸ்ட் ரவுண்டு தான். அதனால இந்த ஒவ்வொரு விஷயங்களும், ஒவ்வொரு டீமோட நல்ல விஷயங்களும், அவங்க வந்து அடுத்து டெவலப் பண்ணிக்க வேண்டிய விஷயங்களும் எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் உங்களுக்கு சில விஷயங்களை எடுத்து சொல்றதுக்கு ஆசைப்படுறேன். இதுவே முடிவு கிடையாது. இன்னும் 2 ரவுண்ட் இருக்கு. அதெல்லாம் நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஒரு உங்களோட ஒரு ஃப்ரெண்டா நினைச்சு இதை நீங்க ஏத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுல வந்து ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலா என்னால வீடியோ பண்ண முடியல. நான் மொத்தமா இப்போ உங்களுக்கு வாய்ஸ் நோட்டா அனுப்பிச்சிடுறேன். என்னோட ஜட்ஜ்மெண்ட் இப்போ எல்லாமே ஜட்ஜ்மெண்ட்ன்றதை விட என்னோட கருத்துக்கள் தான் இது. செகண்ட் ரவுண்ட் அண்ட் ஃபைனல்ஸ்ல வந்து நான் கண்டிப்பா இண்டிவிஜுவலா உங்கள்கிட்ட வீடியோல வரேன். நீங்க வந்து எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாததுனால, ஒரு திடீர்னு ஏற்பட்ட ஒரு உடல்நிலை கோளாறுனால உங்களுக்கு இண்டிவிஜுவலா ஒவ்வொரு வீடியோவை என்னால் அனுப்ப முடியல. என்ன மன்னிச்சுக்கோங்க. வந்து கூடிய சீக்கிரம் செகண்ட் ரவுண்ட் அண்ட் ஃபைனல்ஸ்ல வந்து உங்களுக்கு இண்டிவிஜுவலா ஒவ்வொரு டீமுக்கும் நான் வந்து இண்டிவிஜுவலா உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் வந்து என்னோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறேன். எல்லா டீமுக்கும் என்னோட ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க, சூப்பரா பண்ணிருக்கீங்க. நல்ல அட்டெம்ப்ட், நிறைய சேலஞ்சிங்கான விஷயங்கள்லாம் எடுக்கிறீங்க. செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட்ல நீங்க டெவலப் பண்ணிக்கிறதுக்கான சில கருத்துக்கள் மட்டும் நான் சொல்றேன். மற்றபடி இந்த மார்க்கை வச்சு நீங்க வந்து அடுத்த செகண்ட்ல ஜெயிக்க முடியுமா, ஃபைனல்ஸ்ல ஜெயிக்க முடியுமா சந்தேகமே வேண்டாம். ஏன்னா ஃபர்ஸ்ட்ல நிறைய மார்க் வாங்குறவங்க ஃபைனல்ஸ்ல காலியா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து கம்மியா மார்க் வாங்குறவங்க ஃபைனல்ஸ்ல வின் பண்ணிருக்காங்க. நம்ம நிறைய இடத்துல பாக்குறோம். அதனால எல்லாரும் சக்சஸ்ஃபுல்லா பண்ணுங்க. ரொம்ப நீங்க எல்லாருமே வெற்றி பெறணும். நல்ல திறமையாளர்கள் உலகுக்கு வரணும். எஸ்டி மியூசிக்குக்கும் சங்கீத சுரங்கள் இந்த இசை போட்டிக்கும் இந்த கலந்துகிட்டு இருக்கிற 33 டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி மிஸ்டர் செந்தில் தாஸ். இப்போ ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். ஒரு இசையின் மொழி அந்த டீமு வானம் தொட ஏது முட்டு கட்டு படிக்கட்டு அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை பாட்டை வந்து பாடியிருக்காங்க. டீமா ஃபீமேல் வாய்ஸ் அண்ட் மேல் வாய்ஸ் எல்லாருமே வாய்ஸஸ் எல்லாம் கலந்து ஒரு நல்ல கான்செப்ட் உள்ள சாங்கு. வந்து எல்லார்கிட்டையுமே அந்த ஒரு எஃபர்ட் நல்லா தெரியுது. பட் இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாகவும், இன்னும் கொஞ்சம் பிச்சிங்கோடவும், சில இடங்களில் ஒரு பவராக பாடுறோம்னு நினச்சிக்கிட்டு அந்த டைமில் டெம்போ மிஸ் பண்ண விஷயங்கள் நிறைய இருக்குது. அதை கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ரவுண்டில் நீங்கள் நல்லா வரலாம். இசையின் மொழி டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா பெட்டர் டீமாக வரலாம். உங்களுக்கு நான் கொடுக்குற மார்க் 50 பீட்டில்ஸ். இந்த டீம் வந்து சாங் செலெக்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த சக்ஸஸ்க்கான அத்தனை சாங், ஒவ்வொரு பூக்களுமே, இன்னும் இன்னும் தோழா, முன்னால் வாடா, வெற்றி கொடி கட்டு, இந்த சாங்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு வெற்றி எதிர்நோக்கிற பாடல்கள். அந்த சாங் செலெக்ஷன் ஓகே. ரொம்ப முக்கியமாக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து பிச்சிங் பெட்டராக இருந்தது. இருந்தாலும் ப்ரெசன்ஸ், அந்த வோக்கல் ப்ரெசன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கலாம். எல்லா சாங்குமே பிரைட்டாக இருக்கணும். முக்கியமாக காம்படிஷனில் வந்து இந்த பாட்டுங்களை பாடும்போது உங்களுடைய 100% ப்ரெசன்ஸை வச்சுருங்க. எப்போவுமே வாய்ஸ் கம்ப்ரெஸ் பண்ணி பாடி அனுப்பாதீங்க. உங்களுடைய ஃபுல் எனர்ஜெட்டிக்காக அந்த உங்களோட வாய்ஸ் வோக்கல்
பவர் இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் ரவுண்ட்லலாம் நீங்கள் அதை கான்சன்ட்ரேட் பண்ணி பாடுவீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்கு நான் கொடுத்துருக்க மார்க் 50. சங்கமம் இந்த டீமுக்கு நம்ம முக்கியமாக சொல்ல வேண்டியது வந்து டெம்போ அண்ட் ஸ்ருதி ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும். நீங்கள் தமிழால் கொஞ்சம் பிச்சிங் போச்சு, பட் உங்களோட கான்செப்ட் நல்லா இருந்தது. எருடா அந்த சூரிய மேளம் அது கூட பெட்டராக இருந்தது. கொம்புல பூ சுற்றியில் ஃபீமேலோட பிச்சிங் கொஞ்சம் கொஞ்சம் பெட்டராக இருந்தது. ஜல்லிக்கட்டு சாங்கும் நல்லா பெப்பியாக இருந்தது. முக்கியமாக நீங்கள் வந்து வாய்ஸ் த்ரோ பண்ணி பாடுங்க எல்லா பாட்டையுமே. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பிச்சிங்லேயும் டெம்போலையும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் வந்து 50 மார்க்ஸ் தர்றேன். வாய்ஸ் பாக்ஸஸ் இவங்க வந்து வெற்றி நிச்சயம் சாங் ஆரம்பிச்சிருக்காங்க. நல்ல பாசிட்டிவ் சாங்கு. முன்னால் 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 வாடால சரணம்லேருந்து பாடினாங்க. அப்புறம் வந்து அடுத்த போர்ஷன் தான் ஒரு அந்த முன்னால் முன்னாலில் வந்து அதுக்கப்புறம் வர்ற போர்ஷனில் வந்து ஸ்ருதி எல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து மனம் நினைத்தால்னு பாடுற போர்ஷனில் வந்து கொஞ்சம் ஸ்ருதி ப்ராப்ளம் இருந்தது. நெஞ்சே எழு அந்த பாட்டு பெட்டராக இருந்தது. ஒவ்வொரு பூக்களுமே ஓகே. அவங்க இன்னும் கொஞ்சம் பிச்சிங் பார்த்துக்கலாம். தமிழால் கொஞ்சம் டீட்டெயிலிங் பார்த்துக்கலாம். சாங் செலெக்ஷன் ஓகே, பட் அதான் இந்த மியூசிஷியன்ஷிப் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் நல்லா பாடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்கும். நீங்கள் வளர்த்துக்குவீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்கு நான் தர மார்க் வந்து 50. அது இன்றைக்கி நீங்கள் பாடினது, நாளைக்கு இதோட நீங்கள் பெட்டராகவும் பாடலாம். அப்போ நிறைய மார்க் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ. ஸ்ட்ராங் தைஸ் இந்த டீம் வந்து நம்பிக்கைக்குரிய பாடல்கள், அது வெற்றிக்கு முயற்சிக்கிற பாடல்கள்லாம் சேர்த்து ஒரு மெட்லியாக பண்ணியிருந்தாங்க. இன்னும் என்ன தோழால் ஆரம்பித்து முன்னால் 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 வாடா, எதிர்த்து நில் எதிரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து படையப்பா வெற்றி கொடி கட்டு, இது எல்லாமே வந்து நல்ல ஒரு தொகுப்பாக இருந்தது. முன்னால் 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 வாடால மேல் வாய்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இன்னும் என்ன தோழாவும் நல்லா பாடியிருந்தாங்க. எதிர்த்து நிலையே நல்ல டீம் கோஆர்டினேஷன் இருந்தது. ஹை பிச் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஹை பிச் பாடும்போது கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஹை பிச் சில இடங்களில் நல்லா பாடினாங்க, சில இடங்களில் வந்து ஒரு டவுட்ஃபுல்லாக அப்படியே அந்த அந்த ஆக்டிவ்க்கே போகாமல் திடீர்னு மிட் ரேஞ்ச் ஒரு ஹைட்டுக்கு வரும்போது ஹை ஆக்டிவ் வரும்போது ஒரு மிட் ஆக்டிவ்க்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அப்படி வரக்கூடாது. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா நிறையா வரும். பாட்டை போட்டு கூட பாடாமல் பாட்டை போட்டு ஒருத்தரை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாடினீங்கன்னா உங்களுக்கு புரியும். நீங்கள் நல்லா வரணும்னு நான் வந்து உங்களுக்கு வாழ்த்துறேன். நான் உங்களுக்கு கொடுத்துருக்க மார்க் 55, 55. நம்ம இசை போட்டியில் எந்தெந்த சிங்கர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த இடத்துல இருக்காங்கன்றதை பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து ரேட்டிங்கில் யார் இருக்கான்னு பார்க்கலாமா? சோல் பீட்ஸ் இவங்க வந்து பொதுவாக நம்மளுடைய கலாச்சார விளையாட்டில் முதல்ல என்ன பிரச்சனை நடந்தது, அதுக்கப்புறம் நம்ம எந்த அளவுக்கு வெற்றி பெற்ற மாணவர்கள் ஒற்றுமையை காட்டுறதுக்காக ஒரு பாட்டை தொகுத்து பண்ணியிருக்காங்க. கொம்புல பூவை சுற்றி, மாறோ மாறோ, டக்கரு டக்கரு, தமிழா ஜனகனமன, வெற்றி கொடி கட்டு முடிச்சு மறுபடியும் தமிழால் இனம் மாறலாம் அந்த போர்ஷன் போட்டு ரொம்ப அழகாக ஒரு நல்ல அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து இதில் அரேஞ்ச்மெண்ட்ஸு அந்த கான்செப்ட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. இன்னும் அதே மாதிரி அந்த சிங்கிங் ஆட்டிடியூடை வந்து இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக பாடினா நல்லாயிருக்கும். அடுத்தடுத்த லெவலில் நீங்கள் நல்லா பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். உங்களுக்கு நான் கொடுக்குற மார்க் 55, 55. எஸ், சரிகமா டீம் நெக்ஸ்ட் நான் கேட்டேன். காலத்தால் அழிக்க முடியாத கலாம் சார், அப்துல் கலாம் சாரோட பெருமையை போட்டுறதுக்கான ஒரு பாட்டு பண்ணியிருக்காங்க. அது நல்ல கான்செப்டு. பட் நிறைய வாய்ஸ் போர்ஷன்ஸ் அவங்க பாடின பாட்டில் இருக்குது. அதுவே வந்து டயலாக்காக இல்லாமல் கொஞ்சம் ரேப்பாக நெக்ஸ்ட் டைம்லாம் பண்ணும்போது ஒரு ரேப் ஸ்டைலில், ஏன்னா மியூசிக் காம்படிஷன் அப்படின்றதுனால ரொம்ப டயலாக் போர்ஷன் இல்லாமல் அதை ரேப் ஸ்டைலில் பண்ணி சாங்கை வந்து தனியாக செப்பரேட்டாக பண்ணிங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஃபீமேல் சிங்கர்ஸ்லாம் அதில் நல்லா பிச்சிங் நல்லா பாடியிருந்தாங்க. கொஞ்சம் டீட்டெயில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். வாய்ஸ் ஓவர் போர்ஷன்ஸ் வந்து ரேப் ஸ்டைலில் பாடினா நான் நல்லாயிருக்குன்றது ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி. மேல் செக்ஷன் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் வந்து பிச்சில் பார்த்துக்கோங்க, பிச்சிங்கில், ஸ்ருதியில். மற்றபடி கோஆர்டினேஷன் எல்லாமே நல்லா இருந்தது. இந்த போட்டியில் இந்த மார்க் வச்சு யாருமே டிசைட் பண்ண போகிறதில்ல ஃபைனல்ஸ். ஸோ உங்களுக்கு நான் கொடுத்துருக்க மார்க் 45. நீங்கள் என்ன இம்ப்ரூவ் பண்ணி பெரிய அளவில் வருவீங்கன்னு நம்புகிறேன். ஹார்ட் பீட்ஸு இந்த டீமில் வந்து முதல்ல வந்து வெறுத்து போய் வீட்டில் பாடிக்கிட்டு இருக்கிற ஒரு இளைஞனுக்கு வந்து உற்சாகமூட்டுற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பாடியிருக்காங்க.
நல்ல பாட்டு கான்செப்ட். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு அப்புறம் அவங்க வந்து சொல்றது எல்லா விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கு. பட் மியூசிக்கலி இன்னும் கொஞ்சம் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணணும் அந்த டீமு. நல்லா நல்ல தாட் இருக்கு உங்களுக்கு. இதை வந்து வெளிக்கொண்டு வர்றதுக்கான எல்லா வேலைகளையும் நீங்கள் செய்யணும். ப்ராக்டிஸ் நிறைய பண்ணணும். பிச்சிங்லேருந்து டெம்போலேருந்து எல்லாமே நல்லா பண்ணணும். ப்ரெசன்ஸும் இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கணும். உங்களுக்கு நான் கொடுக்குற மார்க் 45. ஓகே, ஃபோனிக்ஸ். இது வந்து பாகுபலி சாங் மட்டும் எடுத்துகிட்டு ஃபுல் டீம் நல்லா எனர்ஜெட்டிக்காக பாடியிருக்கீங்க. மியூசிஷியன்ஷிப்பும் நல்லா இருந்தது, கோஆர்டினேஷன் நல்லா இருந்துச்சு. ஆனால் அங்கங்கே ஷவுட்டிங் ஓவராக இருந்தது, கத்துற மாதிரி இருந்தது. ஒரு கண்ட்ரோல் சிங்கிங் இல்லாமல் ரொம்ப கத்திட்டீங்க. அதெல்லாம் இல்லாமல் பாடுங்க. குரூப்பில் பாடும்போது ஒரு சில பேர் கத்துனா கூட எல்லாரும் கத்துன மாதிரி இருக்கும். ஒரு சில பேர் கண்ட்ரோலில் பாடுறீங்க, ஒரு சில பேர் வந்து கத்துறீங்க. அதனால் கொஞ்சம் அது வாய்ஸ் பேலன்சிங் உங்களுக்குள்ளே இருக்கணும். அதை நல்லா பண்ணி நெக்ஸ்ட் ரவுண்டில் நல்லா பண்ணுங்க. உங்களுக்கு 55 மார்க்ஸ் தரேன். ஓகே, மெட்லி மொசாட்ஸ். இந்த மெட்லி மொசாட்ஸில் வந்து வெயிலோடு விளையாடி நதி போகும் கூழாங்கல், யார் யார் சிவம், அப்புறம் மேற்கே உதித்த சூரியனே, இதெல்லாம் வந்து ஒரு மெட்லியாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப முக்கியமாக அவங்க கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயங்கள் பிச்சிங் அண்ட் டெம்போ. ஃபீல்லாம் நல்லா இருக்கு, அந்த கோஆர்டினேஷன் கூட நல்லா இருக்கு. கொஞ்சம் பிச்சிங்லையும் டெம்போலையும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணீங்கன்னா அடுத்த ரவுண்டு நல்லா இருக்கும். உங்களுக்கு நான் தர மார்க் 45. 45. ஓகே, நம்ம சங்கீத சுரங்கள் 2017 போட்டியில் கலந்துக்கிட்ட நிறைய பேர் இப்போ அவங்க ரிசல்ட்ஸ் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இதில் அடுத்து யாருன்னு பார்க்கலாம். ஓகே, பிளாக் பீட்ஸ். இந்த டீமில் வந்து சாங் செலெக்ஷன் நல்லா இருந்தது. ஓ மனமேல வந்து 2 வாய்ஸ் பாடினாங்க. அதில் ஒரு வாய்ஸ் பிச்சிங்கில் இருந்து, ஒரு வாய்ஸ் வந்து பிச்சிங்கில் இல்லை. அப்புறம் தோனியில் தாவி தாவி சாங் வந்து பெட்டர் சாய்ஸ், அது ரொம்ப நல்லா இருந்தது செலெக்ஷனு. வீரனே வீரனே ஓகே. போராடினால் நாம் வெல்லலாம், அப்புறம் இன்னும் முன்னால் 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 வாடா, அந்த பாட்டுங்கள்லாம் வந்து நல்ல செலெக்ஷன். பட் எனக்கு வந்து இந்த பிச்சிங்கும் டெம்போ சென்ஸும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கலாம். அந்த கோஆர்டினேஷன் பெட்டராக இருந்தது. நீங்கள் வந்து டீட்டெயிலிங் மட்டும் கொஞ்சம் நல்லா பெட்டராக பாடினீங்கன்னா அடுத்தடுத்த ரவுண்டில் உங்களுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு 50 மார்க்ஸ் தரேன். மியூசிக் பீட்ஸ். இவங்க வந்து அடுத்து ஒரு கல கல கானா சாங்குன்னு சொல்லி அந்த சாங்கில் வந்து ஒரு பார்ட்டி சாங்கை வந்து ஆரம்பித்து, அதுக்கப்புறம் ஜனகணமன, அப்புறம் ஆயிரம் சூரியன் சுட்டாலும் நெஞ்சே எழு சாங் பாடி சரேகம பாடி நல்ல ஒரு மெட்லி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இவங்களுக்கு நான் முக்கியமாக சொல்லிக்க விரும்புறது, நீங்கள் ரொம்ப நல்ல தாட் இருக்கு உங்களுக்கு. இதில் வந்து விவசாயிகளை பற்றி ரொம்ப அருமையாக பேசியிருக்கீங்க. உங்களுக்கு அந்த ஒரு எண்ணம் வந்ததுக்கு நான் உங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். நம்மளை மாதிரி இளைஞர்கள் தான் எல்லாமே அந்த இதுக்காக போராட்டங்கிற எண்ணங்களில் நீங்கள் விதைச்சிருக்கீங்க இந்த பாட்டில். நல்ல தாட் இது, நல்ல கான்செப்டு. பட் வந்து கொஞ்சம் மியூசிக்கில் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். பாடுறதுலையும் சரி, அந்த டெம்போலையும் சரி, அந்த ஆட்டிடியூட்லையும் சரி, அந்த ப்ரெசன்ஸில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரவுண்டில் டஃப்பாக இருக்கும், அதனால் நீங்கள் ரெடியாக இருந்துக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு நான் தர மார்க் 45. மியூசிக் பீட். தென் ஜே டீம் நேம். அவங்க வந்து ஒரு தத்துவ பாடல்கள், ஒரு அதுக்கப்புறம் வந்து அந்த விடுதலையா, அந்த மாதிரி சக்ஸஸ்க்கான போராட்டங்களை குறித்து, சக்ஸஸ்க்கு முன்னாடி உள்ள போராட்ட களமாக இருக்கிற வாழ்க்கையை பற்றி பாடிட்டு, அதுக்கப்புறம் வலிதான் வெற்றியின் ரகசியமேனு சரிகமா சாங் பாடி, தடை அதை உடை அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி பாட்டெலாம் பாடி, வானம் எல்லை என்பது என்றில்லை அப்படின்னு ரொம்ப ஒரு வெற்றிக்கான அந்த வழியை வந்து அழகாக பாட்டில் மெட்லி பண்ணி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பாடினவர் வந்து வாழ்வே மாயம் பாட்டு பாடினவர் வந்து நல்ல ஃபீல்டில் பாடினார். அந்த கோலம்ங்கிறது வந்து கோலம்னு பாடினார். அந்த வரப்போகிற ரவுண்ட்ஸ்லாம் கொஞ்சம் அந்த உச்சரிப்பையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நல்ல பிச்சிங் சென்ஸ் இருந்தது, எல்லாருமே ரொம்ப நல்லா பாடினாங்க. அப்புறம் அந்த டாய்லெட் கான்செப்ட் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு நகைச்சுவை உணர்வோடு இருந்தது. அது அந்த கான்செப்ட் வச்சுட்டு ஒரு சக்ஸஸ்க்கான எல்லா பாட்டையும் திரட்டினது வந்து ஒரு நல்ல விஷயமா, ஒரு நகைச்சுவையோடு கலந்த ஒரு வெற்றிக்கான பாடல் தொகுப்பாக இருந்துச்சு. இது நல்ல அட்டெம்ப்ட். இது இன்னும் கொஞ்சம் அடுத்த ரவுண்ட்லாம் நல்லா பாடுவீங்க, எல்லாரும் அந்த குழப்பம் இல்லாமல் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். நான் கொடுத்துருக்க மார்க் 50. ஆல் தி பெஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் டீம் ட்ரீம்ஸு. அவங்க வந்து ஆயிரம் சூரியன் சுட்டாலும் நெஞ்சே எழு சாங் ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் வந்து
ஹை பிச் போகும்போது நெஞ்சே ஏழு போர்ஷன் போகும்போது அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ராங் நோட்டில் போய் லேண்ட் பண்ணாங்க. அந்த ஹை ரேஞ்ச் பாடும்போது நிறைய பேருக்கு அந்த ஒரு ப்ராப்பராக மியூசிக் லேர்ன் பண்ணாத ஒரு சில கேள்வி ஞானத்தில் பாடுறவங்களுக்கு அந்த மிஸ்டேக்ஸ் வரும். அதை நீங்கள் நல்லா கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து சாங்கோட சேர்ந்தே பாடிட்டு இருக்காம சாங்கை நல்லா ஒரு தடவை கேட்டுட்டு அமைதியாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாட ஆரம்பிச்சிங்கன்னா அந்த பிச்சிங் ப்ராப்ளம் வராது, அந்த ஹை நோட் போகிற விஷயங்கள் வந்து ப்ராப்ளம் வராது. வெற்றி கொடி கட்டுறது நல்லா ஆரம்பித்தாங்க. அதில் வந்து அதுலேயும் கொஞ்சம் பிச்சிங் ப்ராப்ளம் வந்தது. தடை அதை உடை அது வந்து நல்ல கான்ஃபிடென்ட்டை கொடுத்துச்சு. ஒத்த சொல்லாலையில் ஒரு என்ஜாய்மெண்ட்டை கொடுத்தது. இந்த சக்ஸஸ் தீமில் வந்து அவங்க ஆட் பண்ணியிருக்க சாங்ஸ் எல்லாமே நல்ல சாங்ஸு. நீங்கள் வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான நிறைய வழிமுறைகள் இருக்குது. உங்ககிட்ட டேலண்ட் இருக்குது. ஆனால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் தேவை. உங்களுக்கு நான் தர மார்க் 45. நீங்கள் அடுத்தடுத்த ரவுண்ட்லாம் நிறைய நல்லா பாடணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. ஓகே, ஃப்ரீ பேர்ட்ஸ் இந்த டீமில் வந்து கதை கேளுன்னு சக்ஸஸ்க்கான கதை சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ராஜா, அப்புறம் நாயார், எல்லா புகழும் பண்ணிகிட்டு இருக்கும்போது வெற்றி வேலா, ஓட 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 தூரம் குறையில, அந்த ஓட 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 தூரம் குறையில அந்த பேத்தாஸ் இங்கே ஏன் வந்ததுன்னு எனக்கு புரியல. அந்த பாசிட்டிவாகவே போயிருக்கலாம். சக்ஸஸ் பேஸ்டுங்கும் போது இந்த நெகட்டிவ் விஷயங்களை தவிர்க்கலாம் நெக்ஸ்ட் டைம்லாம். நீங்கள் அப்புறம் காசு பணம் துட்டுவோ பெருமாளே இதெல்லாம் நல்லாயிருக்கு, அந்த விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கு. அந்த ஒன்று மட்டும் இந்த பேத்தட்டிக்காக ஏன் அந்த நெகட்டிவ் மூடு வந்ததுன்னு எனக்கு தெரியல. அதை நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. மறுபடியும் உங்கள் டீம் ஒர்க் நல்லாயிருக்கு. கொஞ்சம் மியூசிக் இதுதான் கொஞ்சம் டீட்டெயில் கொஞ்சம் பாடினா நல்லாயிருக்கும். பட் உங்கள் அட்டெம்ப்ட் நல்லாயிருக்கு. இந்த விஷயங்கள் நல்லாயிருக்கு. உங்கள் கான்செப்டும் நல்லாயிருக்கு. அந்த ஒரே ஒரு ட்ராபேக் வந்து அந்த பேத்தாசியம் வந்தது. அவனுக்கு ஒன்ஸ் பிகினிங்கில் பேத்தட்டிக்காக இருந்து போக போக பாசிட்டிவாகவே போய் சக்ஸஸ் நோக்கி பிடிக்க சாங் லிஸ்ட்டு போச்சுன்னா நல்லாயிருக்கும். இடையில அந்த பேத்தட்டிக் வரும்போது டவுன் ஆகுது. அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நான் கொடுக்குற மார்க் 50. பாட்டில் எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எல்லாருமே பாட்டு பாடணும்னு நினைக்கிறோம். எல்லாருமே பாடுறோம். நம்ம சந்தோஷத்துக்காக பாடுறோம், அடுத்தவங்க சந்தோஷத்துக்காக பாடுறோம். ஆனால் ஒரு போட்டின்னு வந்துருச்சுன்னா அந்த சந்தோஷமே கொஞ்சம் டென்ஷன் தான் ஆகிடுது இல்லையா? சரி, டென்ஷனில் உரம் கட்டி வச்சுருங்க. நம்ம எப்படி இருக்கோன்றது அடுத்தவங்க சொன்னதான்னு தெரியும். ஜட்ஜ் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். அடுத்து யாருன்னு. நெக்ஸ்ட் மெலடியா. இந்த டீம் வந்து ஒரு சேலஞ்சிங்கான லைஃப்பில் ஒரு சிங்கரோட லைஃப் ஹிஸ்ட்ரி அப்படியே அழகாக ஒரு மெட்லியாக பண்ணியிருந்தாங்க. அவங்க பாடின சாங்கே நிறைய அதில் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் கூட நல்லா இருந்தது. வெளிகள் தராத இனிமே ஒலிகளால் கண்டவர்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல ஒரு இன்ட்ரோ. அது டீம் ஒர்க் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த டீம் வந்து ஃபுல்லாகவே டீமோட கோஆர்டினேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. பர்ஃபெக்ஷன் வந்து நீங்கள் எல்லாமே போக போக சரி பண்ணணும். இன்னும் கொஞ்சம் இன்னும் நல்லாவே இருக்கணும். அப்புறம் வந்து கடவுள் தந்த அழகிய வாழ்வு அந்த பாட்டும் சரி, குக்கு பாட்டும் சரி, சிவா சிவா போற்றியே, யாரு இவன், அப்புறம் இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா, சொப்பன சுந்தரி, இந்த டீம் கோரஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் இந்த மியூசிஷியன்ஷிப் தான் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். நீங்கள் பண்ணிங்கன்னா அடுத்த கட்ட லெவலுக்கு போகிறதுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு நான் கொடுக்குற மார்க் வந்து 55. ஓகே, நெக்ஸ்ட் டீம் வந்து மியூசிக் சோல்ஜர்ஸ். இதில் வந்து மேல் வாய்ஸ் அண்ட் ஃபீமேல் வாய்ஸ் வந்து நல்லா பாடியிருக்காங்க. ஒரு மேல் வாய்ஸ் அண்ட் ஒன் ஃபீமேல் வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் பிச்சிங்கில் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். டெம்போ சென்ஸ்லாம் நல்லாயிருக்கு. கூடவே பாடிட்டு இருக்கும்போது கூட ஒரு கான்செப்ட் ஒன்று ஒரு ஃப்ரெண்டு சொல்லியிருந்தார், இது மியூசிக் காம்படிஷன் தான்டா, நல்ல இதில் வந்து சாங்கை தான் ஜட்ஜ் பண்ண முடியும், லைஃப்பை யாரும் ஜட்ஜ் பண்ண முடியாதுன்னு. 100% ட்ரூ. அதனால் இன்றைக்கி கூட சாங்கை இன்றைக்கி ஜட்ஜ் பண்ணுறது கூட ஒரு சாங்கை ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. டேலண்ட் எல்லாருமே வந்து இன்றைக்கி அவங்களோட குவாலிட்டி அவ்வளோதான் இருந்திருக்கும். நாளைக்கு அவங்களே பெரிய பிளேபேக் சிங்கராக வரலாம். ஸோ இன்றைக்கி இருக்கிற டேலண்ட்டை மட்டும் வச்சுட்டு ஒருத்தவங்களை யாரையுமே இடப்படக்கூடாது. அதை வந்து சாங்குக்குள்ளே வச்சுருந்தாங்க. உங்கள் லைஃப்பை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. அது வந்து அவனோட லைஃப் அவன் கையில் தான். அதனால் வந்து நல்ல ஒரு விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. இது சாங் மட்டும் இல்லை, லைஃபு நீங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து நிறைய இம்ப்ரூவ் பண்ணணும். ஒரு டீம் எஃபர்ட் இன்னும் கொஞ்சம் இருக்கணும். சாங் செலெக்ஷன் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ரவுண்ட்லலாம். தேங்க்யூ. உங்களுக்கு நான் கொடுத்துருக்க மார்க்ஸ் 55. ஃப்ரீடம் ஃபோக்ஸ். சக்தி கூட ஹை பிச்சில் நல்லா அது ஓப்பனிங் ரன்னிங் நல்லா இருந்தது. அவர் வந்து இந்த இறைவாங்கிற போர்ஷனில் மட்டும் ஒரு சின்ன லேக் இருந்தது. அதுக்கப்புறம் அவரும் நல்லா கவர் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் மக்களின் பக்கம் கண்ணை கட்டி கொள்ளாதே சாங்கும் நல்லா இருந்தது. அதுவும் அந்த பறவை போல், வெற்றி கொடி கட்டு, பொதுவாக என் மனசு தங்கம், அதில் வந்து ஃபீமேல் போர்ஷன் எல்லாமே வந்து நல்ல ஒரு பிளானிங்கில் இருந்தது. இவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா பாட முடியும்.
பட் ஒரு ஒரு அவசரத்தில் பண்ண மாதிரி இருந்தது. இனி ஃபர்தராக அடுத்த ரவுண்ட்லாம் கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணி நல்லா பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல ஸ்கோர் பண்ண முடியும். நல்ல ஒரு அட்டெம்ப்ட் இது. உங்களுக்கு நான் 55 மார்க்ஸ் தரேன். ஓகே, நெக்ஸ்ட் டீம் ஹம்மிங் பேர்ட்ஸ். தேச ஒற்றுமைக்கான பாட்டு, அந்த வெற்றிக்கான அடிகோல்ற தேச ஒற்றுமைக்கான பாட்டு. இதில் வந்து குரூப்பில் மொத்தமாக ஸ்டார்ட் பண்ணும்போது அது யாரும் வந்து தன்னோட வாய்ஸ் கேட்கணும்னு ஒரு டீமாக பாடும்போது நினச்சாங்கன்னா அது வந்து ஒரு யூனிட்டிக்கு அர்த்தம் இல்லை. எல்லாரோட சேர்ந்து அது வந்து ஒரு குரலாக கேட்கணும். குரூப்பில் பாடினா கூட அது வந்து ஒரே ஃபீல்டில் கேட்கணும். யாராவது ஒருத்தர் நம்ம குரல் கேட்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்க வந்து அந்த குரூப்புக்கு வந்து கோஆர்டினேஷன் கம்மியாக பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஆனால் வந்து ஓப்பனிங்கில் மட்டும்தான் நீங்கள் அந்த கோரஸ் பாடும்போது கொஞ்சம் மிஸ் ஆச்சு அந்த குரூப்ஸ் அந்த அந்த கோஆர்டினேஷன். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நல்லா பாடிட்டு இருந்தாங்க டீமே. எல்லாரும் நல்லா பாடுறவங்க. ஒரு சில பேருக்கு மட்டும் கொஞ்சம் பிச்சிங் ப்ராப்ளம் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து மற்ற எல்லாருமே வந்து ரொம்ப அழகாக பாடினாங்க. திருக்குறள் வந்து இதில் ஆட் பண்ணது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம், ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். முயற்சியை பேஸ் பண்ண திருக்குறள்கள்லாம் அதில் உள்ள நுழைச்சது வந்து ஒரு நல்ல ஒரு கான்செப்ட். ஸ்ப்ளிட் பண்ண விஷயமும் நல்லா இருந்தது. ஒவ்வொரு வாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியிருந்தீங்க போர்ஷன்ஸு. எல்லாருக்கும் ஈவனாக கொடுத்துருந்தீங்க. யாரையுமே வந்து அதிகமாக யாரும் டாமினேட் பண்ணாமல் எல்லாருக்கும் ஈவனாக கொடுத்துருந்தீங்க. இந்த கோஆர்டினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் அடுத்த ரவுண்டுக்கு போயிட்டு நல்லபடியாக அடுத்த 2 ரவுண்ட்லேயும் நல்லபடியாக பாடி நீங்கள் வெற்றி பெறணும்னு என்னோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு நான் கொடுத்துருக்க மார்க் 50. ஓகே, நெக்ஸ்ட் டீம் வந்து லாவெண்டர்ஸ். தன்னம்பிக்கைக்கான எல்லா பாடல்களும் அவங்க பாடியிருக்காங்க. அந்த மெட்லியில் வந்து அவங்க எடுத்து சூஸ் பண்ணியிருக்க சாங்ஸ் எல்லாமே ரொம்ப சென்சிபிள் சாங்ஸ். அவங்க அதில் பாடியிருக்க சிங்கர்ஸ் எல்லாமே ஹை பிச்சில் நல்ல டேலண்டடாக இருக்காங்க. நல்லாவும் பாடியிருக்காங்க. ப்ரெசன்ஸும் நல்லா இருக்குது. நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் டீட்டெயில் மட்டும் கொஞ்சம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப அழகாக கோஆர்டினேட் பண்ணி பாடியிருக்காங்க. அவங்க வந்து அடுத்த கட்ட போட்டிக்கெல்லாம் போகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் கிடைக்கும். அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அவங்களுக்கு நான் கொடுக்குற மார்க் 55. எக்ஸாம் எழுதுறதே ஒரு கஷ்டம். ஆனால் அதுக்காக அந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஆனால் ரிசல்ட்டு தான் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா இல்லைனா போர் அடிக்குமான்னு சொல்லணும். அந்த வகையில் இப்போ பாட்டு பாடிட்டு இப்போ அந்த பாட்டோட ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அடுத்து யாருன்னு தானே தெரியும்னா இதோ லெகாட்டோ டீம் வந்து ஆரிரோவில் ஆரம்பித்து ஒரு குழந்தை அது வளர்ந்து அது வெற்றி அடைகிற வரைக்கும் உள்ள சாங்கை வந்து கான்செப்டாக பண்ணியிருக்கீங்க. அந்த ஆரிரோ சாங் ஆரம்பித்த விதம் நல்லா இருந்தது. அப்புறம் வந்து நீயே அம்மா அம்மா, அப்புறம் பளபளக்கிற பகலானி, எதிர்நீச்சல் அடி, அதெல்லாம் வந்து இந்த நிமிடம் நீயும் அந்த சாங்லாம் வந்து செலெக்ஷன் நல்லா இருந்தது. பட் சிங்கிங் எனர்ஜி சிங்கிங் குவாலிட்டி ரொம்ப புவராக இருந்தது. அதனால் கொஞ்சம் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும். பண்ணிங்கன்னா ஏன்னா உங்களுக்கு நல்லா பாட முடியும், நல்லா தெரியுது. உங்கள் வோக்கல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. உங்கள் வோக்கல் டோன்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் ப்ராக்டிஸ் பண்ண டைம் ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன். அதனால் ப்ரெசன்ஸ் கம்மியாக இருக்குது. அதனால் நீங்கள் அடுத்த ரவுண்டு நல்லா பாடணும். லெகாட்டோ உங்களுக்கு நான் தர மார்க் 45. ஓகே, ஸ்மூல் சிங்கர்ஸ். ஒவ்வொரு பூக்களுமே சரணமில் ஆரம்பித்தாங்க. அந்த 2 ஃபீமேல் வாய்ஸஸ் அவங்க ரொம்ப அழகாக பிச்சிங்கோடவும் இந்த ஃபீலோடும் ரொம்ப நல்லா பாடினாங்க. வெற்றி கொடிக்கட்டில் அந்த கோரஸ் போர்ஷன் கூட ரொம்ப நல்லா கோஆர்டினேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. பட் அந்த வெற்றி கொடிக்கட்டு பல்லவி பாடும்போது கொஞ்சம் பிச்சிங் இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்ஷன் வேணும். ஒரு எதிர்நீச்சல் அடி, சரிகம, அந்த சாங் எல்லாமே நீங்கள் அந்த சக்ஸஸ்க்கான பேஸில் உள்ள சாங்ஸ் எல்லாமே எடுத்து பாடியிருக்கீங்க. உங்களோட டீம் எஃபர்ட்டுக்கு நல்வாழ்த்துக்கள். இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். நீங்கள் உங்களுக்கு நான் கொடுக்குற மார்க் வந்து 50. ஓகே, ஜோக்கர்ஸ் இந்த டீமில் வந்து நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று முன்னாடி படித்தாங்க. அவங்க சொன்ன ஸ்கிரிப்ட் வந்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. யானையும் எறும்பும் ஜெயிக்கும், யானையும் சில சமயங்களில் தோக்கும் ஜெயிக்கும். அதே மாதிரி முயலும் ஜெயிக்கும், ஆமையும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முயலாமை தான் தோக்கும் அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் வந்து நல்ல கான்செப்ட். அது அந்த டயலாக் ஆரம்பித்தது. அப்புறம் ஒவ்வொரு பூக்களுமே இன்னும் என்ன தோழா, அப்புறம் வெற்றி கொடி கட்டு, முன்னாள் வாடா, எதிர்த்து நில் எதிரியே இல்லை, இந்த மெட்லி, அப்புறம் ஃபீமேல் வாய்ஸ் பாடின அந்த சாங்கு, இது எல்லாமே வந்து ஒரு நல்ல கான்செப்டு. பட் எனக்கு வந்து
என்னோட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்னா, கொஞ்சம் மியூசிஷியன்ஷிப்பையும் காட்டுங்க. நல்ல கான்செப்ட் பிடிச்சிருக்கீங்க. நெக்ஸ்ட் ரவுண்டில் நல்ல ஒரு உங்கள் ப்ரெசன்ஸு, உங்களோட பிச்சிங் சென்ஸு, உங்களுடைய டெம்போ இதெல்லாம் வந்து ஸ்ட்ரிக்டாக பாடுற விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு நான் வந்து 50 மார்க்ஸ் தரேன். 50 மார்க். ஓகே ஜிம்பம், நீங்கள் வந்து மழைத்துளி சாங் சூஸ் பண்ணியிருக்கீங்க. நல்ல சாங்கு, சக்ஸஸ்க்கு ஏற்ற சாங் தான், அது வெற்றி அடைகிறதுக்கான சாங்கு. பட் எனக்கு ஒரே ஒரு உங்கள்கிட்ட வந்து மேல் வாய்ஸ் வந்து நல்லா பாடுறதுக்கான உங்கள்கிட்ட எல்லா ஒரு எஃபிஷியன்சியும் இருக்குது. ஃபீமேல் சாங் வந்து ஃபீமேல் வந்து இந்த ரேஞ்சில் வந்து பாடுறது கொஞ்சம் கஷ்டம். பட் அவங்கள வந்து வேறு மாதிரி லோ ரேஞ்சில் உள்ள போர்ஷன்ஸ் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கலாம். அவங்க வந்து ரொம்ப ஷவுட் பண்ணுற மாதிரி இருக்குது, ரொம்ப நாய்ஸை க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது. மேல் வந்து சிங்கிங் ஆட்டிடியூட்லாம் நல்லாயிருக்கு, சிங்கிங் பிச்சிங் சென்ஸ் நல்லாயிருக்கு. பட்டு அந்த சாங்குக்கு எனர்ஜி இன்னும் நிறையா வேணும். அப்புறம் வந்து ட்ராக் ரொம்ப கிளம்ஸியாக இருக்குது. ரெண்டாவது ஃபுல் மெலடி நீங்கள் ப்ளே பண்ணிவிட்டு அதை வந்து கியூ லைனாக வச்சுக்கிட்டு மைண்டை வச்சுட்டு பாடுற மாதிரி இருக்குது. உங்களுக்கு மெலடி வந்து அந்த பிச்சு ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்காகவே அந்த மெலடி யாருமே இப்படி ஒரு ட்ராக் பண்ண மாட்டாங்க. இந்த ட்ராக் வந்து இப்படி வந்து ஃபுல் டியூனை வாசித்து வச்சுட்டு அந்த ட்ராக் மேலேயே நடந்து போகிற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து அது இல்லாமல் அந்த கீழே உள்ள கார்ட்ஸு அந்த மியூசிக்கை கேட்டு தான் நீங்கள் பாடணுமே ஒழிய, பிச்சிங்லாம் சேரணுமே ஒழிய, உங்களை கைட் பண்ணுறதுக்காக அந்த மியூசிக் ஒரு டியூன் அப்படியே வாசித்து வச்சுருக்காங்க. அந்த ட்ராக்கில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி போகிற மாதிரி இருக்குது. அதனால் இதெல்லாம் நீங்கள் நெக்ஸ்ட் ரவுண்டு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஃபீமேல் போர்ஷனுக்கு அவங்க பிச்சுக்கு ஏற்ற மாதிரியான போர்ஷன்ஸ் தான் நீங்கள் லோ ரேஞ்சு தான் கொடுக்கணும். அவங்க வாய்ஸ்க்கு வந்து ரொம்ப ஷவுட் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த ட்ராக் வந்து கைடன்ஸ் ட்ராக் மாதிரி, ஒரு பைலட் ட்ராக் மாதிரி ஒன்று வாதிச்சு வச்சுட்டு அதை கேட்டு பாடிட்டு போகிற மாதிரி இருக்குது. அது பண்ணக்கூடாது. அது பண்ணால் ரியலாக உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இல்லைன்னு அர்த்தம். அப்படி பண்ணீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இல்லைன்னு அர்த்தம். கான்ஃபிடென்ட் இருக்கிறவங்க இது மாதிரி ஒரு கியூ ட்ராக்கை ஃபுல்லாக நீங்கள் வந்து ஒரு பாட்டை ஃபுல்லாக, எந்த பாட்டை, ராஜா சார் பாட்டாக இருந்தாலும் சரி, ரஹ்மான் சார் பாட்டாக இருந்தாலும் சரி, ஒரு பாட்டை அப்படியே மியூசிக்கில் மெலடியை வாதிச்சு வச்சுட்டு அது மேலேயே பாடிட்டு போகிறது பெரிய விஷயமே கிடையாது. அது வந்து அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் ப்ராப்பர் மியூசிக்கில் தான் பாடணும். அந்த டியூனையே நீங்கள் அப்படியே வாதிச்சு வச்சுருக்கீங்க. அது உங்களுக்கு நான் தர்ற மார்க் வந்து 45. ரித்தமிக் கிளவுட்ஸ், இவங்களுக்கு வந்து அவங்க எடுத்துக்கிட்ட சாங்ஸ் அத்தனையுமே நல்ல சாங்கு. ஆனால் பட் நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அது எல்லாருக்குமே, கொஞ்சம் வெற்றி கொடி கட்டு ஒவ்வொரு பூக்கிழமையெல்லாம் பாடும்போது அந்த பிச்சிங் அவுட் ஆஃப் ஸ்கேல் இருந்தது. தடை அதை உடைய கூட அப்படி தான். வெற்றி நிச்சயம்லாம் கொஞ்சம் பெட்டராக பண்ணாங்க. பொதுவாக எம்என்எஸ்லேயும் பெட்டராக பண்ணாங்க. அந்த 2 மேல் வாய்ஸும் பெட்டராக இருந்தது. இது ஒன்றும் இல்லை, ப்ராக்டிஸ் தான் முக்கியம். ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் பாடினீங்கன்னா நல்லாயிருக்கும். எதையுமே கம்ப்ரெஸ் பண்ணி வாய்ஸ் கண்ட்ரோல் பண்ணி பாடாமல் கொஞ்சம் பிரைட்டாக பாடினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பிச்சிலையும் டெம்போலையும் கரெக்டாக லாக் ஆகும். அதை நீங்கள் சேவிங்கன்னு அடுத்த ரவுண்டில் எதிர்பார்க்குறேன். உங்களுக்கு நான் 45 மார்க்ஸ் தரேன். எஃப்எம் ஃபார் மியூசிக் இந்த டீம் வந்து பொங்கல், அப்புறம் வந்து விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய நேட்டிவிட்டியை பற்றி சொல்லியிருக்காங்க. நம்ம கலாச்சாரத்தோட வெற்றிகளை வந்து அதில் தெரிவிச்சிருக்காங்க. அவங்க வந்து அந்த பாட்டு வந்து இதில் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக நான் என்ஜாய் பண்ண பாட்டு, இந்த தை பொங்கலும் வந்தது பாலும் பொங்குது பாட்டை வந்து ரொம்ப கிளியராக, ரொம்ப அழகாக நம்ம நாட்டோட கலாச்சாரங்களையும் நம்ம நாட்டோட அந்த வெற்றி அடைஞ்ச என்றைக்குமே வந்து நம்ம மாறுதட்டி சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களையுமே ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. கோஆர்டினேஷனும் ரொம்ப அழகாக இருந்தது. டீமோட கோஆர்டினேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபீமேல் வாய்ஸஸ் ரொம்ப நல்லா பாடியிருந்தாங்க, மேல் வாய்ஸஸ் நல்லா பாடியிருந்தாங்க. சில போர்ஷன்ஸில் மட்டும் டீட்டெயிலிங் வேணும். அந்த ஒரு கமகம், ஒரு கிளாசிக்கல் நோட்டு, இது மாதிரிலாம் வந்ததுன்னா அங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த ஒரிஜினல் சாங்ஸை நிறைய அடிக்கடி கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கீங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு தெரியும். அந்த ஒரிஜினல் சாங்ஸ் கேட்க உங்களுக்கு இன்னும், ஏன்னா நம்ம ஒரு தடவை கேட்டுட்டு பாட ஆரம்பிச்சிடும், அதுக்கப்புறம் அந்த மறுபடியும் ஒரிஜினலில் போய் கேட்கவே மாட்டோம். அதை கேட்டு இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லாத்தையுமே நல்ல மியூசிஷியன்ஷிப் இருக்குது, நீங்கள் நல்லா டெவலப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் கொடுத்துருக்க மார்க் 60. உங்களோட கோஆர்டினேஷனுக்காகவும் உங்களோட ப்ரெசன்ஸ்க்காகவும் நான் அந்த மார்க் கொடுக்குறேன். ஓகே, ஹேத்தோஸ் இந்த டீமில் வந்து போராடி ஜெயித்த இளைஞன் கதைன்னு சொல்லி ஒரு மெட்லி ஒன்று போட்டிருக்காங்க. இதில் வந்து இன்பத்தில் பிறந்து இன்பத்தில் வளர்ந்த அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் தாட்டில் உள்ள ஒரு பாட்டு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பூக்களுமே, அப்புறம் எதிர்நீச்சலடி, வெள்ளை பூக்கள், அப்புறம் கப்பல் ஏறி போயாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு தொகுப்பு. இதில் வந்து
இந்த இதில் வந்து மேல் வாய்ஸ் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. நல்லா பாடுறீங்க நீங்கள். ஃபீமேல் வாய்ஸில் வந்து அதை விட கொஞ்சம் பெட்டராகவும் இருக்குது. கொஞ்சம் பிச்சிங் சென்ஸ்லாம் நல்லா இருக்குது. இன்னும் அடுத்த ரவுண்ட்ஸ்லலாம் வந்து எல்லாருமே நல்லா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி பாடுங்க. உங்கள் ட்ராக் லெவல் வந்து இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கலாம். ஏன்னா அது வந்து ரொம்ப முக்கியம். அது உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணணும்னு நம்புகிறேன். உங்களுக்கு நான் கொடுக்குற மார்க் 55. ராக் ஸ்டார்ஸ் இவங்க வந்து ஒவ்வொரு பூக்களும் மேலே ஆரம்பித்தாங்க. வெற்றி நிச்சயம் பாட்டில் இமயமலை ஆனாலும் அந்த சரணம்லேருந்து ஆரம்பித்தாங்க. அந்த இமயமலை ஆனாலும்ல வந்து ஒரு மேல் வாய்ஸ் வந்து பிச்சிங்கில் இருந்தது, இன்னொரு மேல் வாய்ஸ் வந்து பிச்சிங்கில் இல்லை. அப்புறம் சரிகம பதனிசே அந்த பாட்டில் வந்து பிச்சிங் ரொம்ப டிடியூனில் இருந்தது. ஃபீமேல் கோரஸ் கூட பிச்சிங் அவுட்டில் இருந்தது. ஸோ நீங்கள் எல்லாமே கொஞ்சம் மியூசிக்கலி ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும். உங்களுக்கு வந்து நிறைய நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். எல்லாருக்கும் நல்ல டேலண்ட் இருக்கும். டேலண்ட்டை வந்து அது பர்ஃபார்ம் பண்ணும்போது தான் அதை காட்டணும். காட்டலைன்னா நீங்கள் எவ்வளோ தான் டேலண்ட் இருந்தாலும் அதை வந்து ப்ரூவ் பண்ணும்போது தான் அதுக்கு ரெகக்னேஷன் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்போது அது அடுத்த ரவுண்டில் வந்து ரொம்ப சின்சியராக நீங்கள் பாட வேண்டியது இருக்குது. உங்களுக்கு நான் தர்ற மார்க் 40. கேல்ப்ஸோ இந்த டீம் வந்து ரொம்ப என்னை இம்ப்ரெஸ் பண்ண டீமில் ஒன்று. கனவெல்லாம் பலிக்குது அப்படின்னு சொல்லி மேல் வாய்ஸ் போர்ஷன் பாடின வோக்கல்ஸும் சரி, அவங்க ரொம்ப அழகாக பாடியிருந்தாங்க. ரொம்ப சென்சிபிளாகவும் எல்லாம் பிச்சிங் டெம்போ எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஃபீமேல் வாய்ஸஸும் குறைய சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாருமே ஒரு ஃபுல் பேக்டு பர்ஃபார்மன்ஸ்னால் அது வந்து இந்த கேலிப்ஸோ டீம் நல்லா பண்ணியிருந்தாங்க. இதில் எனக்கு ஒன்று இதில் என்ன ட்ராபேக்னு நான் ஃபீல் பண்ணுறேன்னா, ஒரு நல்ல குவாலிட்டி ட்ராக், மியூசிக் ட்ராக்கை நீங்கள் வந்து பண்ணணும். பண்ணிட்டு தான் அதில் நீங்கள் பாடணும். ஏன்னா நீங்கள் எவ்வளோ தான் பாடினாலும் ஒரு மியூசிக் ட்ராக் வந்து ரொம்ப ஒரு சொதப்பலான ட்ராக்கை எடுத்து அதில் பாடினீங்கன்னா உங்களுடைய குவாலிட்டிகள் வந்து பாதி தான் உங்களுக்கு வெளில தெரியும். நெக்ஸ்ட் ரவுண்ட்லாம் நீங்கள் அதை செய்யுங்க. உங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்குது. நீங்கள் நல்லா பாடிருக்கீங்க. உங்களுக்கு நான் கொடுத்துருக்க மார்க் 65, 65. இதில் அமேசிங் விஐபி இந்த டீம் வந்து ஆடலுடன் பாடலை கேட்டுன்னு ஒரு கிளாசிக் ஹிட் சாங் பாடியிருக்காங்க. அதில் வந்து 2 பர்சன்ஸ் வந்து நல்லா பிச்சிங் சென்ஸ் இருந்தது. மற்ற எல்லாருக்கும் கொஞ்சம் பிச்சிங் சென்ஸும் கொஞ்சம் டெம்போ சென்ஸும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. டெவலப் பண்ணிக்கலாம் நீங்கள். இருந்தாலும் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு வந்து இந்த மியூசிக் காம்படிஷன் நடத்துகிற ஆர்கனைசர்ஸ் கொடுத்த தீமை நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் செகண்ட் ரவுண்டு, தேர்ட் ரவுண்டு ஃபைனல்ஸுக்கு போகிறது வந்து கொஞ்சம் வந்து போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப தீம் பேஸ்டாக இருக்கணுன்றது வந்து முன்னாடியே உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. சக்ஸஸ்ங்கிற ஒரு பேட்டர்னில் தான் நீங்கள் சாங்ஸ் சூஸ் பண்ணியிருந்துருக்கணும். அதை நீங்கள் பண்ணலை. பட் வந்து நீங்கள் தீம் மிஸ் பண்ணதுனால நீங்கள் வந்து இந்த டீம்லேருந்து இந்த அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நீங்கள் வந்து வரலைங்கிறது வந்து ஆர்கனைசர்ஸ் சார்பாக நான் சொல்லிக்கிறேன். லவ்லி டீம் இந்த டீம் வந்து முக்காபிலா அந்த சாங் எடுத்து பாடியிருக்கீங்க. நீங்கள் எடுத்து சூஸ் பண்ண சாங் வந்து ஓகே. பட் வந்து அவங்களுக்கு வந்து ஆர்கனைசர்ஸ் கொடுத்துருக்க தீமை நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கீங்க. அவங்க சக்ஸஸ் அப்படிங்கிற தீம் கொடுத்துருக்காங்க. அந்த தீமில் இந்த சாங் இந்த முக்காபிலாவில் வந்து வரல. அது ஒரு லவ் சாங், லவ் டேட் சாங். இதில் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து டெம்போ ரொம்ப மிஸ் ஆகிருக்கு. பிச்சிங்கில் வந்து கொஞ்சம் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வாய்ஸ் ப்ராசஸ் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப டெக்னிக்கலாக வந்து வாய்ஸ் ப்ராசஸ் பண்ணி அமைச்சிருக்கீங்க. ஃபீமேல் வாய்ஸ் வந்து க்ளோஸ் டு பிச், அந்த பிச்சுக்கிட்ட கொஞ்சம் வர்றாங்க. ஆனால் மேல் வாய்ஸ் ரொம்ப அவுட் ஆஃப் பிச்சில் இருக்காங்க. ஸோ நீங்கள் கொடுத்துருக்க தீமும் பண்ணல. இந்த சாங்லேயும் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் நெக்ஸ்ட்டு போட்டியில் வந்து கலந்துக்கங்க. பட் அடுத்த ரவுண்டுக்கு போகிறது வந்து தீம் ரொம்ப முக்கியம். இந்த ரவுண்டில் யாருமே எலிமினேட் பண்ணலை. இருந்தாலும் தீம் ஃபாலோ பண்ணியிருக்கிற டீமை மட்டும் தான் நாங்கள் அடுத்த ரவுண்டு கொண்டு போக முடியும். ஏன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ங்கிறது எல்லாருக்குமே பொதுவானது. உங்களுக்கு நான் கொடுத்துருக்க மார்க் 40. நீங்கள் என்ன இம்ப்ரூவ் பண்ணி அடுத்த காம்படிஷனில் நல்லா பெரிய சக்ஸஸ்ஃபுல் டீமாக வரணும்னு என்னோட வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். பீட்ஸ் 7 கிளப் இந்த டீம் வந்து என்ன வழியில் வந்து அழகான ஒரு என்ட்ரி, நல்ல ஒரு அழகான சாங் பாடிந்தார். அவர் பாடின மேல் வாய்ஸு ஹை பிச் வந்து ரொம்ப ஈஸியாக நல்ல ஃப்ளூயண்ட்டாக அந்த ஃப்ளோவில் செம்மையாக போனாங்க. அப்புறம் வந்து மதுரை மாமர கிளைகளில் வந்து கொஞ்சம் டெம்போ லேக் ஆச்சு. ஆத்தங்கர மரமே சாங்கில் ஃபீமேல் வாய்ஸ் வந்து ரொம்ப நல்லா பாடினாங்க. போராளே பொண்ணு தாயில் 2 வாய்ஸஸ் வந்து ஃபீமேல் வாய்ஸஸ் ரொம்ப நல்லா பாடியிருந்தாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல டீம். இந்த டீம் வந்து நல்லா அடுத்த கட்டத்துக்கு நல்லா போகிறதுக்கான நல்ல ஃபியூச்சர் இருக்கிறதுக்கான ஒரு டீமு.
டெவலப் நம்ம வந்து எப்போவுமே இதோட முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காம இன்னும் நிறையா டெவலப் பண்ணிக்கணும்னு நினச்சோம்னாவே தன்னோட திறமைகளும் அதிகரிக்கும், நம்ம பெர்ஃபார்மன்ஸும் அதிகரிக்கும், பெர்ஃபார்மன்ஸ் லெவலும் அது கூடும். அதனால இதை ஒரு ஃப்ரெண்டு சொல்கிற ஒரு கமெண்ட்டாக நினச்சிக்கோங்க, ஜட்ஜ்மெண்ட்டாக நினைக்காதீங்க. உங்களுக்கு நான் கொடுத்துருக்க மார்க் 65. ஆல் தி பெஸ்ட். வெரி நைஸ். ஸ்ட்ரிங்ஸ் டீம் நான் வந்து இது வரைக்கும் பார்த்துட்டு வர டீமில் நீங்கள் ரொம்ப அழகான பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. நல்ல ப்ரெசன்ஸ்லேருந்து உங்களுடைய மியூசிக் சென்ஸ்லேருந்து நீங்கள் நல்லா மியூசிக் படிச்சிருக்கீங்கிறதே தெரியுது. கிளாசிக்கல் பேஸ்டு உங்கள் 2 பேருக்குமே இருக்குது. நல்லா பாடியிருக்கீங்க. உயிரே சாங்கில் உள்ள டச்சஸும் சரி, எவனோ ஒருவன் பாடியிருக்க விதமும் சரி, இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் தான் என்னங்கிறதுலையும் சரி, அந்த சலனம் ஆரம்பிக்கிற ஆடி அடங்கும் பூமியிலே அப்படிங்கிற அந்த சலனம் போர்ஷனாக இருந்தாலும் சரி, விண்ணை தாண்டி எதையும்ல உள்ள சலனம் போர்ஷன் எல்லாமே வந்து நல்ல ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற ஒரு பார்க்கும்போதே கேட்கும்போது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்குது. நீங்கள் வந்து இந்த ஒரு ப்ரெசன்ஸையும் இந்த ஒரு மியூசிஷியன்ஷிப்பையும் எப்போவுமே மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்குது. நான் ப்ரே பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எல்லா வகையிலையும் வெற்றி கிடைக்கணும்னு. உங்களுக்கு நான் கொடுக்குற மார்க்ஸ் வந்து 75 மார்க் உங்களுக்கு கொடுக்குறேன். அடுத்த செகண்ட் ரவுண்ட் ஃபைனல்ஸ்லாம் நல்லபடியாக கலக்குவீங்க அப்படின்னு நம்புகிறேன். எப்போவுமே ஒரு மியூசிஷியன்ஷிப்பை வந்து எப்போவுமே எந்த டைம்லையுமே நீங்கள் விட்டு கொடுக்காதீங்க. நல்லா இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர். சூப்பர் டூப்பராக இருக்குது, பட்டே கலப்பியிருக்கீங்க. ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி ஃபார் ஆல் த பார்ட்டிசிபென்ட்ஸ். நான் செகண்ட் ரவுண்டில் ஜட்ஜ் பண்ணுறேன். ஐ எம் வெயிட்டிங் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். குட் லக் ஃபார் ஆல் த பார்ட்டிசிபென்ட்ஸ். காட் பிளஸ். ஃபைனலி இந்த காம்படிஷன்லேருந்து டிஸ்குவாலிஃபை ஆகிற டீம் வந்து ஜோக்கர்ஸ், லவ்லி அண்ட் அமேசிங் விஐபி. ரீசன் என்னென்னா, இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து ஃபாலோ பண்ணாததுனால தீம் இல்லை, இங்கிலீஷ் சாங் வந்து உள்ளே ஆட் ஆகிருக்கு. இந்த ஒரு ரீசனுக்காக அவங்க வந்து டிஸ்குவாலிஃபை ஆகுறாங்க. எலிமினேட் ஆகிற 6 டீம்ஸ் வந்து காரணம் வந்து லெஸ் மார்க்ஸில் தான் வருது. அது டீம்ஸ் வந்து என்னென்னா ஜிம்பம், ட்ரீம்ஸ், லெகாட்டோ, மியூசிக் பீட்ஸ், ஹார்ட் பீட்ஸ் அண்ட் ராக் ஸ்டார் டீம்ஸு. இவங்க இந்த 6 டீம் வந்து எலிமினேட் ஆகிறாங்க. ஒரு 3 டீம் வந்து டிஸ்குவாலிஃபை ஆகிறாங்க. மொத்தம் 9 டீம் வந்து இந்த ரவுண்ட்லேருந்து வெளில போகிறாங்க. டீம் வந்து 45 மார்க்ஸில் தான் இருக்குது. பட் அவங்களுடைய சிங்கிங் ஆட்டிடியூடு அண்ட் சாங் செலெக்ஷன்லேருந்து, அது மட்டும் இல்லை அவங்களோட ப்ரெசன்ஸ்லேருந்து எல்லாமே வந்து எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்குது. அதனால் அடுத்த ரவுண்டுக்கு நான் அவங்களுக்கு ஒரு சாய்ஸாக வந்து அவங்களுக்கு நான் கொடுக்குறேன். இங்கே இருக்கிற டீமில் நான் அவங்கள மட்டும் உள்ளே அனுப்புறதுக்கு பரிந்துரை செய்கிறேன். வந்து அவங்களால வந்து ஸ்கோர் பண்ண முடியும்னு நம்பி அவங்கள அனுப்புகிறோம். அவங்க டீமுக்கு ஒரு சான்ஸாக அதை நினச்சிக்கிட்டோம். ஓகே, ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்குமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜெயிச்ச எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எஸ்டி குடும்பம் சார்பாக உங்கள் ஒருவனாக, உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனா உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு, முதல் 2, 3, 4 என்ற பொசிஷன்லாம் முக்கியம் இல்லை, பார்ட்டிசிபேட் பண்ணுறதே ஒரு பெரிய சந்தோஷம் தான். அது எல்லாருக்குமே என்னோடய வாழ்த்துக்கள். தொடர்ந்து பாடிக்கிட்டே இருங்க. எஸ்டி மியூசிக் குடும்பத்தில் இனிமேல் அப்படியே இசை வெள்ளத்தில் எல்லாரும் மிதக்கலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.